Dear friends, electromagnetic theory இதில் பாலிடெக்னிக் சிலபஸில் ஆல்ரெடி 3 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் வீடியோ 1 பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் வித் கூலும்ஸ் லா. ஸோ அதோட நோட்ஸ் இதுதான். ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு வீடியோ 2 பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியை பற்றி வீடியோ 2ல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ நம்பர் 3ல் the force for continuous charge distribution, linear surface volume charge distribution பற்றி சொல்லியிருப்பேன். அது வீடியோ 3ல் இருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வீடியோ நம்பர் 4. ஸோ வீடியோ நம்பர் 4ல் என்ன பார்க்குறோன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாம். பாருங்க, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆக்சுவலாக உங்களுக்கு பாலிடெக்னிக் டிஆர்பி சிலபஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கூலும்ஸ்லாம் பற்றி கேட்டிருப்பாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் காஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இது மேக்ஸிமம் அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +2 பேசிக்லேயே இருக்குது. ஸோ அதனால் அந்த பாயிண்ட்ஸ் நம்ம ரிமைன் பண்ண மாதிரி இருக்கும். பாருங்க, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். The first one, electric potential for point charge. So electric potential அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னா, ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜஸை எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக ஒரு இன்ஃபினைட் டிஸ்டன்ஸில் இருந்து நம்ம கன்சிடர் பண்ணுற பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறது தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வகையான ஒர்க் டன் தான். அப்போ electric potential we can define it as it is the work done. We can move one unit positive charge from infinite distance to considering point to opposite the electric field. So அதனால அந்த டெஃபினிஷன் கூட நீங்க பார்த்தீங்கன்னா, so that is V is equal to or electric field is equal to minus dV divided by dx அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ அது ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ E is equal to minus dV divided by dx. ஸோ அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். That is E is equal to minus dV divided by dx. ஓகே, ஸோ இதிலிருந்து டெரிவேஷன் பண்ணதில் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த டெரிவேஷன் பார்த்துருப்பீங்க புக்ஸில். ஸோ இது நம்ம என்ன சொல்லலாம்னா இட்ஸ் அ பாயிண்ட் சார்ஜ். ஓகே, ஸோ அப்படி ஸோ இந்த பாயிண்ட் சார்ஜில் சொல்லலாம் பொட்டன்ஷியலுக்கு ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு தட் இஸ் 1/4πε0 Q/r. ஓகே, நெக்ஸ்ட்டு டியூ டு டைபோல். ஓகேவா, இந்த சேம் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா அட் எனி பாயிண்ட் ஜென்ரல் ஃபார்முலாவை நான் எழுதியிருக்கிறேன். ஜென்ரல் ஃபார்முலா ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நான் ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, ஸோ அந்த ஜென்ரல் ஃபார்முலா இருந்துச்சுன்னா நீங்கள் ஆக்சியலில் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஈக்குவட்டரியில் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் எனி ஆங்கிளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி
எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு ஜெனரல் ஃபார்முலா V is equal to 1 by 4 by epsilon naught P cos theta divided by R square. ஓகே, அது நீங்கள் சைட் பை சைடாக எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இதே மாதிரி ஒன்று பார்த்துருப்போம், அதை கம்பேர் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எப்படி பார்த்தோம்னா பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு E is equal to 1 by 4 by epsilon naught P by R cube. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது P by R ஸ்கொயர்டு அதில், பட் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா P by R cube root of 1 plus 3 cos square theta. ஓகே, இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எனி பாயிண்ட். அந்த மாதிரி இங்கே எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எனி பாயிண்ட் சொன்னால் 1 by 4 by epsilon naught P cos theta divided by R square. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சப்போஸ் டைபோலாக இருந்துச்சுன்னா, இந்த டைபோல ஆக்சியல் லைனாக இருந்துச்சுன்னா, இப்போ ஆக்சியல் லைனில் எப்படி இருக்கும் பொட்டன்ஷியல்னா, இப்போ ஆக்சியல் லைனில் ஆங்கிள் வந்து மேபி 0 இல்லையா? ஸோ அப்போ 0வாக இருந்துச்சுன்னா காஸ் 0 1 ஆயிரும். இப்போ வந்து P by R ஸ்கொயர் மட்டும் இருக்கும். பட் இதே டைபோலில் ஈக்குவேட்டரில் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைபோல்னா அதோட மிட் பாயிண்ட்ல இருந்து தான் பார்க்குறோம். அப்போ அந்த மிட் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மிட் பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் வந்து 0, எக்ஸ்பெஷலி இந்த ஈக்குவேட்டரில். ஏன்னா இங்கே வந்து மேத்தமெட்டிக்கலாக பார்த்தோம்னாலும் ஸோ காஸ் வந்து 90, ஸோ காஸ் 90 வந்து பார்த்தீங்கன்னா 0, ஸோ பொட்டன்ஷியல் வந்து 0. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கும் என்ன ஒரே ஒரு டிஃபரெண்ட்னா, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா நமக்கு தெரியும் ஒரு யூனிட் பாசிட்டிவ், இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் ஒன் டன் ஆக்சுவலாக. அப்போ ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜஸை இன்ஃபினிட் டிஸ்டன்ஸில் இருந்து கன்சர்விங் பாயிண்ட்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக மூவ் பண்ணுறது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். இதே எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜினா இது வந்து அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஓகே, இந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ் at virtue of its position. ஓகே, அப்போ ரெண்டு சார்ஜுக்கு இடையே உள்ள அந்த எனர்ஜி தான் குறிக்குது. ஸோ இது நம்ம ஜென்ரலாக U is equal to 1 by 4 by epsilon naught Q1 Q2 divided by R எழுதலாம். ஓகே, ரைட். ஸோ சைட் பை சைடாக எலக்ட்ரிக் ஃபோர்ஸு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், இது மூணோட ஃபார்முலாவும் சைட் பை சைடாக கம்பேர் பண்ணி படிங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் காஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.